அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம். ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் இது முடிய போது. காஜா ரெடி ஆயிடுச்சு, கொக்கி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 கொக்கி தான் வைக்கணும். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே நம்ம தீபாவளி வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ஒரு பட்டாசு வாங்க முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பட்டாசை நிச்சயமாக கொடுங்க. நாங்கள் இன்னும் ஃபண்டு கட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டில். எப்போவுமே குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க, தீபாவளி அன்றைக்கி வந்துடுவாங்க வீட்டுக்கு. ஏன்னா அன்றைக்கி தான் பிரிக்கிறது ஃபண்டு போட்ட பட்டாசு எல்லாமே. ஸோ குழந்தைங்க வந்த உடனே அவங்களுக்கு அவங்க வயசுக்கு எந்த பட்டாசு வெடிக்க முடியுமோ அதை மட்டும் திட்டமாக கொடுத்துருவோம். குட்டி குட்டி இந்த மத்தாப்பு, சங்கு சக்கரம் அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களால் நல்லா முடியும், வசதியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு கூட எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கலாம். ஸோ எங்களால் முடிஞ்சது ஒரு பட்டாசு அது மட்டும் கொடுப்போம். ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் கொஞ்சம் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான் எங்களால் முடிஞ்சது. ஆனால் அது கொடுக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பட்டாசு வெடிக்கிறத விட அந்த குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து கஸ்டமரோட ப்ளவுஸ். இது கஸ்டமர் கொடுத்துருக்காங்க தைக்கிறதுக்கு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான் இப்போ தச்சு முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. கொக்கி காஜா தச்சிட்டோன்னா இங்கே வேலை முடிஞ்சிருச்சு. பணம் இருந்தால் தான் நம்ம எல்லாமே வந்து எல்லா நாளுமே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் உழைக்கிறவங்களுக்கு எல்லா நாளுமே தீபாவளி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த தீபாவளி எல்லாருக்குமே நிறைய சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கணும், நிம்மதியை கொடுக்கணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கணும், பிஸ்னஸ்ஸு நல்லா போகணும், வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும். எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுதல்கள் இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, அது எல்லாமே நிறைவேறணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. ஏன்னா என்னோடய ப்ளவுஸ் வந்து நான் தைக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்க்கு தச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தச்சுட்டு இருக்கேன். Once again, I wish you all a very happy and a prosperous Diwali. கண்டிப்பாக இந்த தீபாவளி எல்லா வாழ்க்கையிலையும் நிறைய சந்தோஷங்களையும் நிறைய அதிசயங்களையும் நிம்மதியும் கொண்டு வரும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாமே போயிடும். இந்த தீபாவளி எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு தீபாவளியாக நிச்சயமாக இருக்கும். லதா, நீங்கள் சொன்னீங்க எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது, உண்மையிலே இந்த தீபாவளி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு தீபாவளி தானே நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தீபாவளியாக இருக்கும். என்றைக்குமே முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு பலன் உண்டு. அதிர்ஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதிர்ஷ்டம் வந்து இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதிர்ஷ்டத்தை பற்றி நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா அது வந்து சில நேரம் இருக்கும், சில நேரம் போயிடும். அதனால நான் உழைப்பை பெருசாக மதிக்கிறேன், நம்புகிறேன். அதனால எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு. எல்லாருக்கும் ஒரு தீபாவளி விஷஸ், happy prosperous Diwali wishes to all my subscribers, supporters and those who are watching my videos. Thank you so much. So blouse is ready right now. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட டெலிவரி டுடே ஹாப்பி தீபாவளி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். பாய்.